சென்னை அண்ணா சாலையில் சைதாப்பேட்டை டு தேனாம்பேட்டை வரை ஒரு உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படணுங்கிறது சென்னை மக்களின் பல ஆண்டு கால கனவு. ஆனா மக்களின் பயண நேரத்தை குறைக்க உருவாக்கப்பட்ட அதே பாலம் இப்போ தினமும் நரக வேதனையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போதைய அரசு போட்ட திட்டத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் சிக்கல் வந்து பணிகள் அப்படியே முடங்கி கிடக்குது. ஜூன் 2026க்குள்ள திறந்துருவோன்னு சொன்ன அரசாங்கத்தால ஏன் இன்னும் முடிக்க முடியல? நடுவழியில அந்த மாபெரும் வடிவமைப்பு சிக்கல் என்ன? எப்போதுதான் சென்னை மக்களுக்கு இதுல இருந்து விடிவு காலம் கிடைக்கும்? விரிவாக பார்க்கலாம். சைதாப்பேட்டைக்கும் ஜெமினி பாலத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில வேறு பாலங்களே இல்லாததால் நந்தனம் சந்திப்பு உட்பட அண்ணா சாலையின் பல இடங்களில் தினமும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கம். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் போக்குவரத்தை சீரமைக்கவும் அப்போதைய தமிழ்நாடு அரசு 621 கோடி மதிப்பில் 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய 4 வழி உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க உத்தரவிட்டது. இந்த திட்டத்திற்கு 2024 ஜனவரி மாதம் அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த பாலம் பயன்பாட்டிற்கு வந்தால் நந்தனம், எல்டாம் சாலை, செனட் சாலை, சிஐடி நகர் உட்பட 7 முக்கிய சந்திப்புகளை சிக்னலே இல்லாமல் கடக்க முடியும். வழக்கமான 15 நிமிட பயண நேரம் வெறும் 5 நிமிடமாக குறையும். பாலத்தின் மேலே நெரிசல் தவிர்க்கப்பட்டு 2 புறமும் வணிக வளாகங்கள் உருவாகி அந்த பகுதியே புது பொலிவு பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. தொழில்நுட்ப ரீதியாக நிலத்தடி மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதைக்கு மேலே கட்டப்படும் இந்தியாவின் முதல் எஃகு அமைப்பிலான உயர்மட்ட மேம்பாலமாகவும் இது வடிவமைக்கப்பட்டது. மெட்ரோ பாதைக்கு மேலே ஆழம் குறைந்த அடித்தளமே அமைக்க முடியும் என்பதால் மண்ணின் தாங்குதிறனை கருத்தில் கொண்டு சென்னை மெட்ரோ நிறுவனம் IIT மெட்ராஸ் மற்றும் இங்கிலாந்து, ஜெர்மனி நாட்டு தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து இதன் வடிவமைப்பு இறுதி செய்யப்பட்டது. கட்டுமான பணிகளுக்காக சாலையின் அகலத்தை அதிகரிக்க YMCA மற்றும் CIT நகர் பகுதியில் சுமார் 600 மீட்டர் நீளத்திற்கு நடைபாதை கிரானைட் கற்களும் பத்திரமாக அகற்றப்பட்டன. ஆனால் கதை இங்கேதான் தலைகீழாக மாறியது. கடந்த ஆட்சியில் அடையாறு மத்திய கைலாஷ் பாலத்தை திறந்து வைத்த அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடுத்து நாம் ஆட்சிக்கு வந்ததும் தேனாம்பேட்டை நந்தனம் பாலம் தான் முதலில் திறக்கப்படும் என உறுதி கொடுத்தார். அதன்படி ஜூன் 2026க்குள் பாலம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போதோ பணிகள் பாதியில் நிற்கின்றன. ஆரம்ப கட்ட டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டின் படி இந்த 3 கிலோமீட்டர் பாலமும் நடுவில் ஒரே ஒரு தூண், அதாவது ஒரு சென்ட்ரல் பில்லர் மட்டுமே வைத்து கட்டப்படுவதாக இருந்தது. ஆனால் கள நிலவரப்படி நிலத்தடி மெட்ரோ அடித்தளங்கள் நேர்கோட்டில் இல்லை. பழைய திட்டப்படி நடுவில் மட்டுமே தூண் அமைத்தால் பாலம் நேராக இல்லாமல் வளைந்துவிடும் ஆபத்து ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் செனட் சாலையில் 28 மீட்டராகவும் அறிவாலயம் அருகே 32 மீட்டராகவும் சாலை குறுகுவதால் நடுவில் தூண் வைத்தால் அது மேலும் நெரிசலை உண்டாக்கும் என கண்டறியப்பட்டது. இதனால்தான் திட்டத்தையே மாற்றி நடுவின் ஒரே தூணிற்கு பதிலாக சாலையின் 2 புறமும் தூண்கள் அமைத்து மேலே பாலத்தை தாங்கும் போர்ட்டல் தூண்கள், அதாவது போர்ட்டல் பில்லர்ஸ் அமைக்கும் வகையில் புதிய டிசைனுக்கு அரசு மாறியுள்ளது. திட்டத்தில் மொத்தம் 131 தூண்கள் திட்டமிடப்பட்டதில் இதுவரை 88 தூண்கள் எழுப்பப்பட்டு 50 இடங்களில் ஸ்பான்கள் பொருத்தி முடிந்தன. ஆனால் இந்த வடிவமைப்பு மாற்றத்தால் செப்டம்பர் 2026ல் திறக்கப்பட வேண்டிய பாலம் இப்போதைக்கு பிப்ரவரி 2027 வரை தள்ளி போகக்கூடும் என சொல்லப்படுகிறது. ஜனவரி மாதம் முதல் நந்தனம், தேனாம்பேட்டை பகுதியில் பணிகள் முடங்கி உள்ளதால் வாகனங்கள் தியாகராய சாலை, என்போக் சாலை, விஜயராகவா சாலை என சுற்றியுள்ள குறுகிய சாலைகள் வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதனால் சீரற்ற சாலைகளில் தினமும் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதிப்பட்டு வருகிறார்கள். மக்களின் வசதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் இப்போதைக்கு மக்களுக்கே பெரிய சிரமமாக மாறி இருப்பதுதான் சோகம். புதிய போர்ட்டல் தூண்கள் அமைக்கும் பணியை விரைவுபடுத்தி இந்த அண்ணா சாலை பால பணியை அரசு விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.